தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கும் வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 17 வயது மாணவி கடந்த மார்ச் 10ஆம் தேதி மாலை வீட்டுக்கு அருகே இருக்கும் காட்டுப்பகுதிக்கு போயிருக்காங்க. அப்போது அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நெல்லை டிஐஜி சரவணன் மற்றும் தூத்துக்குடி எஸ்பி மதன் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம்னு மாணவியின் குடும்பத்தினரும் கிராம மக்களும் ஒரு வாரத்துக்கு மேலாக போராட்டம் நடத்தியிருக்காங்க. பின்னர் நடந்த விசாரணையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபரை போலீசார் கைது செய்திருக்காங்க. சம்பவ இடம் அருகே இருந்த காற்றாலை பகுதியில் இருக்கும் சிசிடிவி கேமரா பதிவான இருசக்கர வாகன எண் மூலம்தான் இவர் மீது சந்தேகம் வந்ததாக சொல்லப்படுகிறது. விசாரணையில் இன்னொரு அதிர்ச்சி தகவல் வெளியானது. ஏற்கனவே 2020இல் எட்டயபுரத்தில் மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த தர்ம முனீஸ்வரன் சில நாட்களுக்கு முன்புதான் ஜாமீனில் வெளிவந்ததாக தெரிகிறது. வெளியே வந்த சில நாளிலேயே இந்த கொடூர சம்பவத்தை செய்திருப்பது. இந்த வழக்கு தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று நீதிபதி பிரீதா தர்ம முனீஸ்வரன் குற்றவாளின்னு உறுதி செய்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. தண்டனை விவரம் மதியம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.